சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இன்றைய நாள் தடைகளை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கை தலை தூக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. ஆன்மீகத்தில் அழுத்தமான ஈடுபாடு வைத்திருந்தால்தான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆன்மீக துறையில் கிடைக்கும் அமைதி வேறு எந்த துறையிலும் கிடைக்காது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் ஸ்ரீநகர் கீழக்கரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை அரியலூர் மாவட்டம் அரியலூர் கிழக்கு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எனது வாழ்க்கையில் அம்மா நிகழ்த்திய அற்புதங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒன்று, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு கருவறை பணிக்காக எங்கள் ஊரில் எங்கள் நாகேச நகர் மன்றம் வடலூரிலிருந்து கருவறை பணிக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 தொண்டர்கள் நாங்கள் வந்திருந்தோம். அப்போது ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. வட்டத்தலைவர் என்ற முறையிலையும் மண்டல துணைத் தலைவர், வடக்கு மண்டல துணைத் தலைவர் என்ற முறையிலையும் என்னோட கருவறை பணியை விட்டு வெளியில் போக முடியல. ஒரே அழுகையாக இருந்தது. இருந்தாலும் அம்மா மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு அம்மா கருவறை பணியை செவனையும் செஞ்சுக்கிட்டு, பசங்களும் எல்லாம் வெளியில் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் என் பொண்ணையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லி பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சாரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் மறுநாள் காலையில் தான் அங்கே வீட்டுக்கு போயிட்டு கருவறை பிரசாதம்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், திரும்ப இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன தீர்த்தமும் கருவறை பிரசாதம் விபூதியும் எங்களோட கணவரோட வாயில் கொஞ்சம் போட்டுட்டு மூலமந்திரம் சொல்லி அழுது, அம்மாவோட பாதங்களே திருவடியே சரணமம்மா அப்படின்னு சொல்லி அழுது இது பண்ணனால 11 மணிக்கு மேலே திரும்பவும் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ரிசல்ட்டு பார்ப்போம், இப்போ மருந்து மாத்திரையிலே கரைஞ்சிடலாம், எந்த ஆப்ரேஷனும் வேணான்னு சொல்லிட்டாங்க. சத்தி, இது எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாதது ஒன்று. நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ஈவினிங் 4 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம், மருந்து மாத்திரையிலே குணமடையலான்னு சொன்ன பிறகு தான் 3 மணிக்கு எங்கள் பசங்களாம் எல்லாம் சென்னையிலேருந்து எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. இது மாதிரி சொன்னோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். ஃபுல்லாகவே நான் இங்கே மருவத்தூரில் தொண்டு செஞ்சுக்கிட்டு அம்மாவே சரணம், அம்மாவே சரணம், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்னு அழுத குரலாகவே இருந்து இங்கே நான் தொண்டு செஞ்சதில் அம்மா என் கணவரோட உயிரை காப்பாற்றி இன்னைக்கு எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கானா அது அம்மா தான் சக்தி. மனக்குறைகளையும் எல்லாமே அம்மாட்ட ஒப்படைச்சிக்கிட்டு வேண்டிட்டு போங்க சக்தி. எல்லாருக்கும் எல்லா குறையும் நீங்களும் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.